அதாவது நமது வாழ்க்கையில் நமக்கு எது அதிகப்படியான இன்பத்தை தர வேண்டும் என்றால் நமது லட்சியம்தான் நமக்கு இன்பத்தை தர வேண்டும். அதை தவிர்த்துட்டு வேறு எதுவும் நீங்கள் வெளியில் உள்ள வேறு எதுவும் உங்களுக்கு பெரிய இன்பத்தை தருதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது. நீங்கள் டேரக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஒரு சினிமா டேரக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது ஆனால் உங்களுக்கு பிரியாணின்னா அதுக்கு அடிமை ஆகிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களால் டேரக்டர் ஆக முடியாது. ஏன்னா உங்களுக்கு டேரக்டர் ஆகிறத விட மிகப்பெரிய இன்பத்தை இந்த பிரியாணி தருது. அதனால் என்ன ஆகுது, அல்லது தூக்கம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, தூக்கத்துக்கு காலையில் 7-8 மணி வரைக்கும் தூங்குறீங்க. உங்களுக்கு டேரக்டர் ஆகணுங்கிறத விட தூக்கம்தான் உங்களுக்கு பெருசாக இருக்குன்னா அப்போ உங்களால் டேரக்டர் ஆகணும். அப்போது உங்களுக்கு மிகப்பெரிய இன்பம் எது தரணும் அப்படின்னா உங்களுடைய லட்சியம்தான் உங்களுக்கு தரணும். இந்த வாழ்க்கையில் எனக்கு எது மிகப்பெரிய இன்பத்தை தரும், அப்போ தான் நீங்கள் அதுக்கு அடிக்ட் ஆகி கிடப்பீங்க. அப்போ மற்ற வழிகளில் வருகிற மிகப்பெரிய இன்பங்கள் இருக்குல்ல, அதுக்கெலாம் நீங்கள் தடை போட்டுடணும். அதுக்கெலாம் நீங்கள் தடை போட்டால் தான் மிகப்பெரிய இன்பம் உங்கள் லட்சியத்தின் மூலமாக உங்களை அடையும். வேறு வழிகளில் உங்களுக்கு இன்பம் வந்துடக்கூடாது. வேறு வழிகளில் உங்கள் லட்சியத்தை விட மிகப்பெரிய இன்பம் உங்களுக்கு வந்துடக்கூடாது. அதுபோல் உதாரணத்துக்கு சொல்லப்போனால், இப்போ உங்கள் மனைவி உங்களுக்கு அழகாக தெரியணும் அப்படின்னா வேறு எந்த பெண்ணையும் நீங்கள் பார்க்கக்கூடாது. அந்த கண் கொண்டு காதல் கண் கொண்டு பார்க்கக்கூடாது. இதுதான் கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாடு இருந்தால் தான் உங்கள் மனைவி உங்களுக்கு அழகாக தெரிவாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு பெண்களை விட பல பெண்கள் அழகாக இருப்பாங்க. அதனால் மனைவி ஒவ்வொருத்தருக்கு அவங்களுக்கு ஏன் அழகாக தெரியணும் அப்படின்னா அது கட்டுப்பாடு மூலமாக தான் ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு அழகாக தெரிய முடியும். பிற பெண்களை காதல் நோக்கத்தோடு பார்க்கக்கூடாது. அதுபோல் ஒரு மனைவிக்கும் பிற ஆண்களை காதல் நோக்கத்தோடு பார்க்கக்கூடாது. அப்போ தான் அவளுடைய கணவன் அவளுக்கு அழகாக தெரிவாங்க. அதுபோல தான் வேறு எந்த ஆண்களிடமிருந்தும் அவள் மிகப்பெரிய இன்பத்தை பெற்றுவிடக்கூடாது. அப்போ தான் அவனுடைய கணவனிடமிருந்து அவளுக்கு கிடைக்கிற இன்பம் மிகப்பெரியதாக இருக்கும். வேறு கணவன்கிட்ட வேறு ஆண்கள்கிட்ட போயிட்டு கணவன் அல்லாத வேறு ஆண்கள்கிட்ட போய் ஒரு பெண் நல்லா சிரிச்சு பேசுகிறா அப்படிங்கும்போது என்ன ஆகும், பல ஆண்களோட பேசும்போது அவன் சூப்பராக பேசுகிறான், என் புருஷனோட அவன் ரொம்ப சூப்பராக பேசுகிறான், சிரிக்க பேசுகிறான் அப்படின்னு தோணும். அவன் எனது கணவனை விட அவன் மிகப்பெரிய இன்பத்தை தருகிறான், அவ்வளோ அருமையாக பேசுகிறான், மயக்கிற மாதிரி பேசுகிறான் அப்படின்னு இருக்கும்போது அப்போ கணவன் என்பது உனக்கு இன்பத்தை தரமாட்டான். அப்போது இந்த உலகத்தில் கணவனை விட ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய ஆண்கள்லாம் இருக்க தான் செய்வாங்க. ஆனால் அவள் ஒரு கட்டுப்பாடை வளர்த்துக்கணும். வேறு ஆண்களை தனது கணவனை மட்டும்தான் நாம் பெரிதாக பார்க்க வேண்டும். பெரிய இன்பத்தை தருவனாக அவனை மட்டுமே நம்ப வேண்டும். அவனிடமிருந்து என்ன கிடைக்குதோ அதுவே நமக்கு போதும், அதுதான் நமக்கு பெருசு அப்படின்னு நினைக்கணும். அப்படின்னா பிற ஆண்களிடம் அவள் கட்டுப்பாட்டோடு பேச வேண்டும், கட்டுப்பாடோடு பழக வேண்டும். அப்பொழுது தான் அவளது கணவன் அவளுக்கு பெரிதான இன்பத்தை தருபவனாக தெரிவான். அதுபோல் ஒரு ஆணுக்கும் அப்படி தான். தனது மனைவி தான் தனக்கு மிகப்பெரிய இன்பத்தை தருபவளாக அழகானவளாக தனக்கு தெரிய வேண்டும் என்றால் பிற பெண்களை காதல் நோக்கத்தோடு பார்க்கக்கூடாது. அப்போ தான் அந்த மனைவி அவனுக்கு மிகப்பெரிய இன்பத்தை தருபவளாக தெரிவாள். அப்போ அவனுக்கு ஒரு கட்டுப்பாடு தேவை. மனைவியோட அழகான பெண்கள் இந்த உலகத்தில் இருப்பாங்க. ஆனால் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்கள காதல் கண் கொண்டு பார்க்கக்கூடாது, ஒரு காம நோக்கத்தோடு பார்க்கக்கூடாது. அந்த கட்டுப்பாடு தான் அவனது மனைவியை பேரழகியாக காட்டுவ பெரிய இன்பத்தை தருபவளாக காட்டுவதற்கு அந்த கட்டுப்பாடு தான் காரணம். அதுபோல தான் உனக்கு ஒரு லட்சியம் இருக்குது அப்படின்னா உனது லட்சியம்தான் உனக்கு மிகப்பெரிய இன்பத்தை தர வேண்டும். நீ மருத்துவர் ஆகிறியோ அல்லது டைரக்டர் ஆகிறியோ அல்லது எதுவாகிறியோ அதற்காக நீ செய்கிற கடமை இருக்குல்ல, அந்த கடமையிலிருந்து கிடைக்கிற இன்பம் தான் உனக்கு மிகப்பெரியதாக இருக்கணும். அப்போ நீ என்ன பண்ண, வேறு எந்த வழியிலையும் மிகப்பெரிய இன்பத்தை தேடாத. எனக்கு பிரியாணி வேணும் அப்படின்லாம் தேடாத. உணவில் கட்டுப்பாடு, அதுதான் உணவு கட்டுப்பாடு. உணவில் கட்டுப்பாடு இருந்தால் தான் நீ ஜெயிக்க முடியும். நீ உணவில் ஒன்று கட்டுப்பாடு இல்லைன்னா இந்த உணவு பார்த்திங்கன்னா ஒரு ஆளை பயங்கரமான உணவெல்லாம் இருக்குது, சுவையான உணவெல்லாம் இருக்குது இந்த உலகத்தில். அந்த உணவுகள்லாம் உன்னை அடிமைப்படுத்தி அந்த உணவு முன்னாடி உன் லட்சியத்திலேருந்து உனக்கு மிகப்பெரிய இன்பம் என்பது கிடைக்காத மாதிரி பண்ணிடும். உன் லட்சியத்தோடு ஒப்பிடும்போது இந்த உணவு மிகப்பெரிய இன்பமாக தெரியும். நீ எங்கே உனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது, ஆனால் நீ எங்கே நல்ல உணவு, எங்கே பிரியாணி கிடைக்குதுன்னு நீ அலைஞ்சு திரிஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்க, எங்கே சுவையான உணவு கிடைக்குன்னு ரொம்ப நாக்கு தொங்க போட்டு போனோன்னா உன் லட்சியம் உனக்கு சின்னதாக படும். ஏன்னா ஒரு சாப்பாடு உனக்கு மிகப்பெரிய இன்பத்தை தருவதாக இருக்கும். அதோடு ஒப்பிடும்போது உன் லட்சியம் சின்னதாக போயிடும். ஒரு லட்சியத்தின் மூலமாக கிடைக்கிற இன்பம் அற்பமாக தெரியும். அதனால் நம்ம அதுக்காக தான் உணவு கட்டுப்பாடை வளர்த்துக்கணும். அது மாதிரி காலையிலே ரொம்ப நேரம் தூங்குறது, இதெல்லாம் உனக்கு மிகப்பெரிய இன்பத்தை தருவதாக உணர்ந்தால் உன் லட்சியம் உனக்கு சின்னதாக போயிடும், அற்பமாக தெரிய ஆரம்பிச்சிடும். உன் லட்சியம்தான் உனக்கு பெருசாக தெரியணும். அப்போ என்ன பண்ணணும், காலையில் ரொம்ப நேரம் வரைக்கும் தூங்கக்கூடாது.
எனக்கு என் லட்சியம்தான் முக்கியம், வேறு காலையில் ரொம்ப நேரம் வரைக்கும் தூங்குறதுல ஒரு இன்பம் கிடைக்கும், அந்த இன்பம் எனக்கு வேண்டாம், என் லட்சியத்தின் மூலமாக ஏதாவது எனக்கு கிடைக்கிற இன்பம் தான் மிகப்பெரியது, அதற்காக நான் காலையில் எந்திக்க போகிறேன், காலையில் எழுந்திரிச்சு என் லட்சியத்தை அடைவதற்கான கடமையை நான் செய்ய போகிறேன். இப்படி தான் இருக்கணும். அப்போ நம்ம லட்சியத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் தான் நமக்கு பெரிதாக தெரிய வேண்டும். அப்படி என்றால் பிற வழிகளிலிருந்து, இந்த உலகத்தில் நிறைய வழிகள்லேருந்து நம்மை அடிமைப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய இன்பங்கள் நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் தடுக்கணும். தடுத்து கடிவாளம் போட்டு நம்ம கண்களை மறைத்து நம்ம முன்னாடி நம்ம லட்சியம்தான் தெரியணும். நமது லட்சியம்தான், லட்சியத்திற்கு நாம் உண்மையாக இருக்கணும். எப்படி ஒரு கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்கணுமோ அதுபோல் மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்கணும். அப்போ தான் ஒரு மனைவிக்கு கணவன் பெரிதாக தெரிவான், அதுபோல் கணவனுக்கு மனைவி பெரிதாக தெரிவார்கள். கட்டுப்பாடே இல்லை அப்படின்னா ஒரு கணவனுக்கு மனைவி பெருசாக தெரிய மாட்டான், அதுபோல் ஒரு மனைவிக்கும் கணவன் பெருசாக தெரிய மாட்டான். கட்டுப்பாடு இல்லைன்னா எவ்வளோ தான் அழகாக இருந்தாலும் சரி அவங்க பெருசாக தெரிய மாட்டான். அதுபோல் உன்னுடைய லட்சியம் எவ்வளோ உயர்ந்ததாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சிறப்பானதாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட கட்டுப்பாடு இல்லைன்னா உனக்கு உன் லட்சியம் அற்பமாக தான் தெரியும். கட்டுப்பாடுங்கிறது உணவு கட்டுப்பாடு, உணவுக்கு அடிமையாகிடக்கூடாது, வேறு எந்த வகையிலுமே வேறு எதுக்குமே நீ அடிமையாகிடக்கூடாது. உன்னுடைய லட்சியத்திற்கு மட்டும்தான் நீ அடிமையாகணும். அப்போ தான் உன் லட்சியத்தை நீ அடைய முடியும். உன் லட்சியத்தின் மூலமாக கிடைக்கிற இன்பம் தான் உனக்கு பெருசாக தெரியணும். வேறு எந்த இன்பமும் எனக்கு பெருசாக தெரியக்கூடாதுன்னா அதுக்கெல்லாம் நீ தடை பண்ணணும். ஒரு சுவையான உன்னை அடிமைப்படுத்தக்கூடிய உணவுகளுக்கெல்லாம் நீ தடை பண்ணணும். அப்போ தான் உன் லட்சியம் உனக்கு பெருசாக தெரியும்.